ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஈவினிங் டைம் ஒரு ஸ்நாக்ஸ். ஸ்ரீவல்லிபுத்தூர் கார போண்டான்னு பண்ணுவாங்க. சில பேர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கார வடன் கூட சொல்லுவாங்க. இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் கார போண்டான்றது ஒரு சிம்பிளான ரெசிபி. ஜஸ்ட் பிளான் பண்ணிங்கன்னா ஒரு 1 ஹவரில் பண்ணிடலாம். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உளுந்து ஒரு 200 கிராம் உளுந்து 200 கிராம் உளுந்தை ஒரு 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1.5 மணி நேரமாக சோக் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஊறின உளுந்து எங்கிட்ட இருக்குது. இந்த உளுந்தை தண்ணி ஸ்லைட்டாக தெளித்து பந்து மாதிரி ரொம்ப நீர் கிளம்ப வெண்ணெய் மாதிரி கெட்டியாக அரைக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கணும். எந்த கரகரப்பு தன்மையும் இருக்கக்கூடாது, ஸ்மூத்தாக இருக்கணும் பேட்டரு. வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கங்க. அரைச்சதுக்கப்புறம் என்ன நான் சொல்கிறேன். அந்த உளுந்து மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் சுட்டுருக்கு. இந்த போண்டாவை பொறுத்த மட்டுக்கும் எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காது. அதே நேரத்தில் அது உபிரியாக வரும். அந்த பேட்டரை போட்டிங்கன்னா நல்ல புஷ்ஷுன்னு பொங்கி வரத்துக்கு அந்த எண்ணெய் வந்து சூடாக இருக்கும். அதனால் இப்போ நான் வந்து எண்ணெய் போட்டு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சுட்டுருக்கு. இப்போது நான் வந்து இந்த பேட்டரை இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி அரைச்சிருக்கேன் பாருங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து வெண்ணெய் மாதிரி அரைச்சிருக்கேன். இதில் 200 கிராம், எந்த அளவுக்கு 200 கிராம் உளுந்து எடுத்தாலும் அதே 200 கிராம் ஈர அரிசி மாவு 200 கிராம் சேர்த்துருங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் காரப்பொடி, மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சிறு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, நல்லா ஒரு பெரிய டீஸ்பூன் தனியா இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். நான் வந்து உரலில் போட்டு இடிச்சிருக்கேன். நீங்கள் வந்து மிக்சியில் கூட ஒரு ஓட்டு ஓட்டலாம். இந்த மாதிரி இடித்த தனியா ஒரு டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள். நான் வந்து நல்ல ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணேன். எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியும் அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. சப்போஸ் நீங்கள் அரைக்கும்போது உளுந்து மாவு தண்ணி நிறைய போட்டுட்டிங்கன்னா இந்த அரிசி மாவு சேர்க்கும்போது கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும், தப்பு இல்லை. ஆனால் இந்த பதம் இருக்கணும், இந்த கெட்டியாக இந்த பதம் இருக்கணும். இந்த பதத்தை கூட இறங்கக்கூடாது. இந்த பதம் இருந்தால் தான் கரெக்டாக போண்டா போடுறது சரியாக இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா மாலிஷ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மாலிஷ் பண்ணி விடுங்க. இந்த மாவு கலைச்சி நல்லா பீட் பண்ணி வச்சுட்டு டேரெக்டாக இப்போ எண்ணெய் சுட்டுருக்கு. எண்ணெயில் நம்ம போண்டா போட்டு எடுத்துருவோம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக புகை வருது பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் புகை வரணும். ஸ்லோ பண்ணாதீங்க. அந்த எண்ணெய் புகை வந்ததோடு இருக்கட்டும். அப்போ தான் அது வந்து எண்ணெய் குடிக்காது. அதே நேரத்தில் உபிரியாக வரும், நல்லா பெருசாக வரும் போண்டா. இப்போது இந்த மாதிரி நல்லா உருட்டி அப்படியே எண்ணெயில் போட்டுருங்க. இதுக்கு பெருசாக ஷேப்லாம் தேவையில்லை. அப்படியே எடுத்து அப்படியே நீங்கள் போட்டுருங்க. இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். எடுத்து அப்படி போட்டுருங்க.
இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஒரு ஜாலியில் மாற்றிடுங்க, டிஷ்யூ பேப்பர் போட்டு. நம்மளோட ஸ்ரீவல்லிபுத்தூர் கார போண்டா தயார். நம்மளோட ஸ்ரீவல்லிபுத்தூர் கார போண்டா ஒரு ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் டைம் ஒரு ஸ்நாக்ஸு. இது வந்து அவுட்டர் லேயர் வந்து அவ்வளோ கிறிஸ்பாகவும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக வரும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சோம் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Laksh Bhojana.